பேபி வந்து பேசுற மாதிரி இருக்கக்கூடிய ஏஐ வீடியோ வந்து எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஹலோ பேபி, நீங்க எங்க தனியா பஸ்ல போறீங்க? உங்க அம்மா வரலையா? இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி ஏஐ வீடியோ வந்து எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி மட்டும் இல்ல, எந்த மாதிரி நீங்க ஏஐ வீடியோ வந்து ஜெனரேட் பண்றதா இருந்தாலும் சேம் இந்த வீடியோல சொல்ற அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே நீங்க ஏஐ வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கூகுள் ஏஐ ப்ரோ VEO3 சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுமே ஃபர்ஸ்டே வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரை ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கெட் ஸ்டார்டட் இருக்கும். கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிட்டு கெட் கூகுள் ஏஐ ப்ரோ அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கான பேஜ் வந்துடும். இதுல 1 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றப்ப எந்த விதமான அமௌண்ட்டுமே நீங்க பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாவே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடலாம். ஆனா அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்டா பாத்தீங்கன்னா வந்து செட் ஆயிடும். நெக்ஸ்ட் மந்த்துக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு வேணும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்க கரெக்டா கண்டினியூ பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட் வந்து பிடிச்சி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிடும். இல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டேட் வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்துட்டு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதுல எந்த ஆப்ல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பே ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பாத்தீங்கன்னா அது செட் ஆயிடும். சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ஆயிடும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதுமே டைரக்டா உங்களுக்கு எடிட் பண்றதுக்கான பேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப் எல்லாமே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல நீங்க திருப்பியும் போயிட்டு கூகுள் ஏஐ ப்ரோ VEO3 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரை ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணாமே டேரக்டா எடிட் பண்றதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுல முக்கியமான விஷயம் ப்ராம்ப்ட் மட்டும்தான். ப்ராம்ப்டை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வீடியோ ஈஸியா ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுத்துரும். நம்ம அதை வந்து ஈஸியா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ப்ராம்ப்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சீன் வந்து கரெக்டா கொடுக்கணும். எந்த சீன்ல வந்து நடக்குது அப்படின்றத சீனை நீங்க கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேரக்டரோட டீடைல்ஸ், கேரக்டர் கையில ஏதாச்சும் வச்சிருக்குன்னா அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் கேரக்டரோட டைலாக், அது என்ன லாங்குவேஜ் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ராம்ப்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை, நீங்க என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ப்ராம்ப்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். இப்போ நம்ம வந்து பேபி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் எடிட் பண்ண போறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சீனு, அதுக்கப்புறம் கேரக்டரோட டைலாக்கு, அதுக்கப்புறம் பேபி கேரக்டரோட டைலாக்கு அப்படின்றத எல்லாமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படியே வந்து நம்ம அதில் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் டைப் பண்ணிட்டு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரேட்டிங் யுவர் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஒரு 2 நிமிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்து கொடுத்துரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. யுவர் வீடியோஸ் ரெடின்னு வந்துடும். நம்ம அந்த வீடியோ கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோடுமே வந்து பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபி வீடியோஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ல வீடியோ வந்து வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அது ரிலேட்டடான கரெக்டான ப்ராம்ப்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். இந்த மாதிரி பேபி வீடியோஸ் மட்டும் இல்லை, நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ தேவைப்படுதோ அதற்கான ப்ராம்ப்டை கொடுத்து அதற்கான வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க சோசியல் மீடியால நிறைய ஏஐ வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ப்ராம்ப்டை என்டர் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏஐல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வீடியோ தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்துட்டு இந்த பேபி ஏஐ வீடியோ வந்து ஜென்ரேட் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.